வணக்கம். இன்றைய நாள் 29/10/2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனிஷ்ய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 3 தமிழர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது. இராணுவ பயிற்சியின் போது ஏற்பட்ட வெடிப்பில் 3 சிப்பாய்கள் காயம். சிப்பந்திக்கு உதவிய சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு. கடலில் மிதந்து கொண்டிருந்த போத்தலில் இருந்த திரவத்தை அருந்து 2 பேர் உயிரிழப்பு. செயற்கை மழைக்கான டெல்லியில் மேக விதைப்பு சோதனை தோல்வி. பிரேசிலில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கை, 64 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய ஹமாஸ், காசாவில் இஸ்ரேல் மீண்டும் அதிரடி தாக்குதல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 3 தமிழர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க வெண்ணுந்து நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மூவரும் 15 நாட்களுக்கு முன்பு படகு மூலம் தமிழ்நாட்டிற்கு சட்டவிரோதமாக நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வல்வெட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த 3 சந்தேக நபர்களும் தொடர்புடையவர்கள் எனவும் கூறப்படுகிறது. அதன்போது கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள் விடுதலை புலிகள் அமைப்பால் மறைத்து வைக்கப்பட்டவை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இராணுவ பயிற்சியின் போது கைக்குண்டு வெடித்ததில் ஏற்பட்ட விபத்தில் 3 இராணுவ வீரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரோயா இராணுவ பயிற்சி முகாமில் இன்று காலை இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த வீரர்கள் புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்போது அவர்களின் கால்களில் காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை இராணுவத்திற்கு ரஷ்ய இராணுவத்திற்கும் இடையே தற்போது நடத்தப்பட்டு வரும் கூட்டு இராணுவ பயிற்சியின் போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்தில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை 72 மணித்தியாலயங்கள் தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவை படுகொலை செய்ததற்காக வந்த இசாரா சிப்பந்திக்கு கைத்துப்பாக்கியை மறைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த சட்டத்தரணி நேற்று இரவு கடவத்தி பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் பகுதியில் கடலில் மிதந்து கொண்டிருந்த போத்தலில் இருந்த திரவத்தை அருந்திய 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த திரவத்தை அருந்திய மேலும் இருவர் தற்போது புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். புத்தளம் நுரைச்சோலை பகுதியில் உள்ள ஒரு மீன்பிடி வாடியில் இருந்தபோது 4 பேர் கொண்ட குழு திரவத்தை அருந்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஒருவர் இறந்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். அதன் பின்னர் மீன்பிடி வாடியில் இருந்த மற்றொரு நபரின் உடலை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பரந்தன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விடுவிக்கப்பட்ட காணிகளின் விடுவிப்புக்கான ஆவணத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரனிடம் இராணுவத்தினர் கையளித்தனர். இந்த நிகழ்வு இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்வது இந்திய செய்திகள். டெல்லியில் செயற்கை மழை பெய்ய வைக்கும் விலை உயர்ந்த முயற்சி செவ்வாய்க்கிழமை தோல்வியடைந்தது. அதே நேரத்தில் மேலும் பல சோதனைகள் நடந்து வருவதாக, காற்றின் தரம் மிகவும் மோசமாக இருந்த நிலையில் புகைமூட்டம் நிறைந்த நகரத்தில் மேக விதைப்பு சோதனையை மேற்கொண்ட பின்னர் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் செயற்கை மழை பெய்ய வைக்கும் முயற்சி 1 கோடி இந்திய ரூபாய்க்கு மேல் செலவானதாக கூறப்படுகிறது. தொடர்வது உலகச் செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் கும்பலை கைது செய்ய 2500க்கும் மேற்பட்ட பிரேசில் காவல்துறை நடத்திய சுற்றி வளைப்பின் போது நடந்த தாக்குதலில் 4 காவல்துறையினர் உட்பட 64 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 80 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவின் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இதனை தடுக்க 2500க்கும் மேற்பட்ட பிரேசில் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையின் போது கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதனையடுத்து பதிலுக்கு பிரேசில் காவல்துறை
காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் மோதல் முற்றியுள்ளது. இந்த தாக்குதலின் போது 4 காவல்துறையினர் உட்பட 64 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 80 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் ரியோடி ஜெனிரோ நகரில் உள்ள 46 பாடசாலைகள் மூடப்பட்டதாகவும் பெடரல் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு வகுப்புகளை ரத்து செய்துள்ளது. பல்கலையில் தங்கி படிக்கும் மாணவர்கள் விடுதியில் பத்திரமாக இருக்கின்றனர் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன பிரதேசத்தில் கமாஸ் போராளி குழு போர் நிறுத்தத்தை மீறியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காசாவில் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த ஒரு பலவீனமான ஒப்பந்தத்திற்கான அண்மைய சோதனை இதுவாகும். இந்த தாக்குதலின் விளைவாக மத்திய காசா பகுதியில் உள்ள புரேஜ் அகதிகள் முகாமில் ஒரு வீடு தாக்கப்பட்டதில் 5 பேர், காசா நகரத்தில் சாப்ரா பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் 4 பேர் மற்றும் கான்யூசியஸ் ஒரு காரில் 5 பேர் உட்பட குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இஸ்ரேலிய விமானங்களின் தாக்குதல்கள் காசா பகுதியில் புதன்கிழமை அதிகாலை வரை தாக்குதலை தொடர்ந்ததாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருந்தனர். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவேறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.